அண்ணன் வந்து டீ ஆத்துறாரு. ஓகே. அவரு டீ ஆத்தி, அவரோட காலே பார்த்தீங்கன்னா 2 காலும் வளைஞ்சிருக்கும் ஆக்சுவலா. நின்னு 2 காலும் வளைஞ்சிருக்கும். நீங்க அவரு எல்லாமே ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல தான் பேசுவாரு. நீங்க அவர்கிட்ட பேசினா சும்மா காமெடியா இருக்கும், இதா இருக்கும். பட் ஆனா, பக்கத்துல போய் நிக்கிறப்ப தான் தெரியுது. இந்த 35 வருஷத்துல ஒரு 1 நாள் கூட, ஒரு தடவ கூட, ஒரு பாக்கெட் பால் கூட இதுவரைக்கும் வாங்கல. கறந்த மாடு, அதுவுமே அவரு செலக்ட்டா ஆளுக வச்சிருக்காரு. அந்த மாட்டுலருந்து தான் பால் வரணும். இன்னைக்கு வரைக்கும். அந்த அந்த கடைக்கு அந்த கடை வந்து இ நீங்க போர்டு கூட இருக்காது. ஆனா, ஒரு ஆள் உள்ள வந்தான்னா, 10 டீ குடிக்காம போமாட்டான். நெறைய பேர் 10 டீ குடிப்பாங்க அங்க. 10 காஃபி குடிப்பாங்க. ம். என்ன மேட்டர்ன்னா, அந்த பண்ற ஒரு சின்ன அந்த ப்ராடக்ட் அவ்ளோ பியூரா இருக்கும். அத வந்து அது என்னனாலும் பண்ணுவாரு. மழை, வெயில், என்ன எளவு என்னனாலும் அந்த டீ கடையில நிப்பாரு. நான் அதான் சொன்னேன். "அண்ணா நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிறேண்ணே. நான் வந்து லைஃப் என்ன, பிசினஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிறேன்." நான் என்கிட்ட சொல்லுவாரு, "நீ பெரிய லெவல்ல அங்க மெட்ராஸ்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கிற." இல்லைங்க. நீங்க பண்றதுதாங்க கஷ்டம். YouTube வீடியோ பண்றதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க. அது நீங்க அந்த 4 மணிக்கு அந்த தினமும் அந்த எந்திரிச்சு 11 மணி வரைக்கும் நீங்க டீ போட்டு, யாரோ ஒருத்தன் குடிச்சு வச்ச கிளாஸ நாம கழுவணும். எங்க ஈகோலாம் பார்க்க முடியாது நம்ம. "வை ஐ ஷுட் வாஷ்" அப்படின்லாம் சொல்ல முடியாது. உன் வேலை நீ பண்ணி தான் ஆவணும். அங்க நிக்கிறது இருக்குல்லங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜென் நிலை அது. அது சாப்பாடும் அதேதான். நீங்க இலைய எடுக்கறக்கு ஆள் இல்லன்னு நாம தான் எடுக்கணும். ஆமா, அது ஆமா. போய் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஜமீன்தார் ஃபேமிலி இலை எடுக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நம்ம தொழில் அது. நாம தான் பண்ணி ஆகணும். ஸோ தொழில் பண்றவங்க எல்லாருமேங்க, நல்ல தொழில் பண்றவங்க எல்லாருமே அது அது அதான் தொழில் வந்து என்னன்னா, நம்மளோட பெஸ்ட் கம்பேனியன் அது. அது நம்மள ஒரு ஆளா உருவாக்கி விட்டுரும். அதான் அது நான் பார்த்து வியந்தது என்னன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லயே வந்துட்டு பூக்கடை இருக்கும். லைனா ம். பூக்கடை இருக்கும். அவங்க பூவ ம். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வந்துட்டு பூவ இது பண்றதுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா, அவங்க தினமும் ம். அத பண்ணி, பூ வந்து இதுவாயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். பூனா சீக்கிரம் கெட்டு போயிடும், இதுவாயிடும், வாடிடும். ஸோ அதெல்லாம் அது ப்ராஃபிட்டு அதெல்லாம் அவங்க பார்க்காம அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும். அவங்களுக்கு நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து பண்றாங்க. அந்த ம். பாட்டிக்கு வந்து ஒரு ஒரு 70 வயசு இருக்கும். ஆனாலும் வந்து இந்த ஏஜ்லயே வந்துட்டு விடாம அவங்க வேலை செய்றாங்க. அத பார்க்கும்போது நம்ம இந்த வயசுல வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணலேன்ற மாரி ஃபீல் வந்துச்சு எனக்கு. அம்மா நீங்க நெறைய பேர் அப்படி இருக்காங்கம்மா. நீ நீங்க இன்ஸ்பிரேஷன் நாம வந்து சினிமா ஸ்டார்ல வந்து இன்ஸ்பிரேஷன் தேடிக்கிட்டு இருக்கோம். சினிமா ஸ்டார்ல தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா அத விட நார்மல் பீப்பிள் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி திங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. அது மேபி இப்ப இருக்கிற பரவால்ல சோசியல் மீடியானால ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. பட் இனிமே நெறைய பேர் இருக்காங்கம்மா. அது அவ்ளோ ரிலீஜியஸா இப்ப எனக்கு ஒரு கார் மெக்கானிக் அண்ணன் ஒருத்தர் தெரியும். ஸ்கோடா வலசரவாக்கத்துல இருக்காப்படி அவரு. அ மெக்கானிக்கு. நீங்க அவருக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட் அவ்வளோதான் இருக்கும். அஜித் சார் வரைக்கும் அவருக்கு தெரியும். அஜித் சார் அவர் வளர்ற பீரியட்ல கார் சர்வீஸ் அங்க தான் பண்ணுவாரு. எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரேண்டமா எனக்கு அவர பார்த்தா எனக்கு பல்ஸ் அவர் வைப் புடிச்சு போச்சு. ஸ்கோடால ஒரு பிரச்சனை. இவனுங்களுக்கு கொண்டு போய் 6 மாசம் நோண்டுறானுங்க, படுக்குறானுங்க. மும்பை அனுப்பியிருக்கிறோம், பூனா அனுப்பியிருக்கிறோம், புடுங்கி தள்ளுறேங்கிறானுங்க. ஆனா சால்வ் பண்ண மாட்றானுங்க. அ அ ஆன் ஆனா டக்குனு ஆஃப் ஆகுது. ஏதோ ஏதோ பிரச்சனையாவுது. ஒரே ஒரு சென்சார் போயிருக்கு. அத இவனுங்களால டிடெக்ட் பண்ணவே முடியல. போனேன். கரெக்ட்டா 1/4 மணி நேரம் பார்த்தாரு. "சார் ஒரு ரூ. 3300 ஆகும் சார்" அப்படின்னாரு. குடுத்தேன். ஒரு சென்சார் வாங்கிட்டு வந்தாரு. எடுத்து போட்டாரு. அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சது அவ்வளோதான். அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் பிரச்சனைன்னா, கம்பெனி தீர்க்க முடியலன்னா, அவருக்கு விடுற அளவுக்கு ஒரு ஆள் இருக்குது. நீங்க அவர் வந்து இதுவரைக்கும் நான் அவர எங்கேயும் போய் விளம்பரப்படுத்தி நான் பார்த்ததே இல்ல. அவர தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அவர் யாருன்னே தெரியும். அவரு எங்கேயும் பேட்டியோ, எந்த பெருமையுமே பேசவே மாட்டாரு. அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறம்மா நீங்க? பிசினஸ வந்து தெய்வமா மதிச்சு அத பண்ணி, அவ்வளோ பியூரா ரொம்ப பெருமையா பண்ற ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? அவங்க தான் இந்தியாவோட முதுகெலும்பு. இவனுங்க பொலிட்டீஷியனு, இந்த ஈர வெங்காயங்கள்லாம் கிடையாது. இந்த பந்தாக்க தொழில் பண்றானுங்க பாருங்க. அம்பானி, அதானி எல்லாம். இவனுங்கலாம் கிடையாதுங்க. அவனுங்கலாம் கிடையாதுங்க. அவனுக்கு இருக்கிற காசுக்கு அது என்ன வேணா பண்ணலாம். இவன் அந்த சின்ன தொழில்லயும் அந்த நேர்மை, நியாயமான விலை, அது போதும். இது மக்களுக்கு நல்லது போய் சேரணும்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. அவன தான் கவர்மெண்ட் காப்பாத்தணும்.
கவர்மெண்ட் அவனை விட்டுட்டு எல்லாத்தையும் காப்பாற்றும். ம். பரவாயில்ல டாம், ரொம்ப பார்த்தேன் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சீரியஸ்லி. ஏன்னா ரொம்ப கஷ்டம் டாம். இது ஒரு தொழில் நடத்துறது, அம்மா அப்பா இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போராட்டம் தான். சத்தியமா தினமுமே போராட்டம் தான். அது அது ஒரு கொடுமை. ஏன்னா பசங்க கூட வாழ்ந்துருவாங்க டாம். பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன வேணா பேசிக்கலாம். ரொம்ப கஷ்டம். ஃபைட் அது ஒரு லைஃப் லாங் ஃபைட் அது. பட் கிளாட் தட் யூ ஆர் பிரேவ் எனஃப் டு லிவ் தட் லைஃப். அவ்வளவுதான். அது 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 அப்படிதான் இருக்கும். அது சில கதைகள்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? சில கதைகள் எழுதுறப்போ, இப்ப நாளைக்கு நாம கதை சொல்லணும். யாராவது சொல்ல வேண்டியது இருக்கும் போல. அதனால இந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்தா தான் அந்த கதை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ம். பிரசாந்த். நான் அந்த பெட்ஷீட்டை போட்டு அந்த கல்லாப்பட்டியில படுத்தது, அப்புறம் கையில எண்ணெயை ஊத்திக்கிட்டு அதெல்லாம் ஆமா, இருக்கும்ல. ஆமா. அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். புள்ளைக்கு இதையெல்லாம் காட்டணும். நாலு புள்ள வந்துட்டு இந்த மாதிரி தாத்தா பாட்டி இல்லாம அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா, பிள்ளைக்கு கண்டிப்பா. சொல்லணும் அப்படின்னு இல்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டிப்பா. எடுத்து நான் வச்சிருக்கேன். என்னன்னா, வி ஆல் ஷுட் பிகம் பாவர்ட்டி செயின் பிரேக்கர்ஸ். இது வந்து என்னன்னா, ம்ஹும். எப்பவுமே ஒரு ஒரு பிளட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அப்பியர் ஆவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, தனக்கு முன்னாடி தன்னோட பேரண்ட்ஸு, ஃபோர் ஃபாதர்ஸு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ கஷ்டத்த விட்டுட்டே இருப்பானுங்க. நீங்க கடன் இருக்கும், கஷ்டம் இருக்கும். இது அப்படியே சைக்கிள் மாரி வந்துட்டே இருக்கும். பட் தேர் வில் பி ஒன் பெர்சன், ஒரு ஆம்பளையோ இல்ல பொம்பளையோ ஒருத்தவங்க, ஒரு பொண்ணோ, யாரோ ஒருத்தர் வருவாங்க. அவங்களுக்கு தே வில் ஹேவ் அ விஷன். தே வில் மேக் ஷூர் அவனோட மூதாதையரோட பாவமோ, இல்ல வந்து அதோட கடன் பிரச்சனையோ வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, யார் மாரியுமே இருக்க மாட்டான். ஒரு 10 ஜெனரேஷன் உழைப்ப ஒரு ஜெனரேஷன்ல போடுவான். போட்டு என்ன பண்ணுவான், அங்கிருந்து அந்த ஃபேமிலிய ஸ்டடி பண்ணி ஏறி நிப்பான். இவன் நிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அங்கிருந்து கீழ இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹைரார்கிக்கு பேசிக் சாப்பாடு, பேசிக் தங்குறதுக்கு, பேசிக் உடைக்கு வாழ்நாள் ஃபுல்லா பிரச்சனை இருக்காது. அவன் அங்கிருந்து ஏறி அவனோட இவனோட பேர அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். அதுக்கப்புறம் ஒரு 3 ஜெனரேஷன் போம்போது, அந்த மொத்த ஃபேமிலியா மாறி நிக்கும். அந்த நிக்கிறான் பாருங்க, அந்த மாத்தரோட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றான் பாருங்க. அவன் தான் பாவர்ட்டி செயின் பிரேக்கர். அதைய நாம் பண்ணணும். அது நான் நாம அவ்வளவுதான். அது நாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாம எல்லாருமே எடுத்துக்கணும். ஏன்னா, இது நம்மள பத்தி கிடையாது. நாம பண்ற நம்ம தான் இதுதான் சோசியல் சர்வீஸ். இதுதான் நாட்டுக்கு சேவை எல்லாம் சொல்றாங்கல்ல. இதுதான். இத சரியா பண்ணிட்டாலே போதுங்க. நாம வேற வேற எதுவும் நாட்டுக்கு புதுசாலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இத சரி ஐ அம் ட்ரைங் டூ பி தட். சீரியஸ்லி. எனக்கு என்னன்னா, நான் சரியா நின்னு எனக்கு எவ்வளோ வலி இருக்குங்க. கஷ்டம் இருக்கும், அழுகை இருக்கும். நெறைய நாள் தனியா தான் இருக்கேன். நெறைய நாள் அழுக தோணுங்க. சில டிப்ரஷன்ல தூங்கிருவேன் அப்படியே. ஐ கேனாட் ஈவன் ஹேண்டில் த டிப்ரஷன். ஒவ்வொரு நாள் அப்படி இருக்கும். ஐல் ஜஸ்ட் ஸ்லீப் அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்லீப். சரி தூங்குவோம் அப்படின்னு தூங்கிருவேன். பட் அத தாண்டி ஒண்ணு நிறுத்தல. எதுக்குன்னா, இதோட இது முடியணும்டா அப்படிங்கிறது அந்த வெறி. இதோட இதுக்கப்புறம் எவனும் கஷ்டப்பட்டுறக் கூடாதுடா. அப்படியே வி ட்ரை. அது நடக்கல அது வேற. வி ட்ரை. நல்ல வீடு. அம்மா தங்கச்சி இருக்கா. நம்மள நம்பி தான் இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. தங்கச்சி பசங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை. இத எய்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா சூப்பர். இல்லன்னா தட்ஸ் ஓகே. தட்ஸ் ஓகே. நமக்கு இங்கிருந்து கீழ ஒருத்தர் போகணும் அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இல்லன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இல்லன்னா, அந்த குடும்பம் வந்து செழிக்காதுங்க. எல்லாருமே செல்ஃபிஷ்ஷா இருந்தா அந்த குடும்பம் செழிக்கவே செழிக்காதுங்க. அண்ட் அது அது வந்துரும். அது உங்களுக்கு அந்த வயசு வரும்போது 25 வயசுல வராது. ஒரு 30ங்கிறப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்க அத நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதான். Yeah. 2:30 ஆச்சு. எல்லாம் நினைப்பாங்க எங்கடா சீரியஸா போகுது பிரசாந்த் ஆமா. அண்ணா, எனக்கு உங்க அவ்வளவுதான் கான்டாக்ட் கடை நம்பர் சொல்லலாம். வேணுமே. இருக்காண்ணா? இதான் அனுப்பிச்சுடுறேம்மா. சரி. நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நீங்க கால் பண்ணிக்கங்க. ப்ளீஸ். அவர்தான் ஒரு ப்ரொஃபைல்லே ஒரு கான்டாக்ட் நம்பர் அதுதாம்மா. போட்டிருக்காரு. அது போட்டாலும் அந்த கூப்பிட்டு பப்ளிக் வந்துருவாப்ல. டெலிஃபோன் தான். அது யார் வேணா கூப்பிடலாம்.
அப்படியா? அதுதான் நம்ம தெரியல, நம்பர். நான் அது ஃபோன் நம்பரா? நான் இப்பதான் பாக்குறேன். இத்தனை ஆமாமா, 5 ஃபோன் இருக்குது. நம்பர் தான். பாத்தீங்கன்னா இந்த என்ன பின்கோடு இந்த மாதிரி இவனே இருக்கா வருவானுல்ல, இந்த முன்னாடி? மேடம் ஜி உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்திருக்கே அப்படின்ட்டு இந்த ஸ்பாம் கால் நம்பர் மாதிரியே தான் இல்ல, இருக்கும். நான் அந்த 5 பாத்தங்காட்டி என்னடா இவ்ளோ 5 இருக்குன்னு பார்த்தேன். அது சும்மாமா அன்னைக்கு வாங்கினது. இவ்வளவு இது எப்ப தெரியுமாமா வாங்கினேன்? இது வாங்குறப்போ அப்பவே நமக்கு ஒரு இது, நாம பெரிய ஆள் ஆயிருவோம்ல. பெரிய ஆள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் இப்படிதான் நம்பர் அண்ணா வச்சிருப்பாங்க. அதனாலதான் கேட்டேன். 666 இப்படித்தான் அண்ணனே வச்சிருக்கான். இப்ப என்னடா மறுபடியும் அதே மாதிரி இத்தனை 5 வருதுன்னு பார்த்தேன். வேற இல்ல அது சும்மாமா அது அன்னைக்கு வாங்கினது என்னன்னா, அவன் எப்படிதான் பெரிய ஆள் ஆயிருவான். பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்சியா தானே நம்பர் வேணும் அப்படின்ட்டு இருக்கிற நம்பர் போய் மாத்துனது. அதான் இந்த நம்பர். நான் காலையில கால் பண்ணிட்டேங்க, நான் மெசேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க உங்க சித்தப்பா அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன் நான். பண்ணிட்டேன். தேங்க்ஸ்மா. மொத்தத்துல இன்னைக்கு வந்து பிசினஸ் வந்து டெவலப் ஆயிருச்சு. இன்னைக்கு நாளை என்ன நல்லது நல்லதுதான். இல்ல இந்த வருஷம் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிருவ மாட்டேங்குது. பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த வருஷம் இப்பயா பேசிக்கலாமா? நானு ஐயோ பேசாமையா இருந்தீங்க? சொல்லுங்க. டீஷர்ட்டை பத்தி பேசாதீங்க, வாழ்க்கைய பத்தி பேசாதீங்க, சும்மா எதையா பேசுங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? கலகலன்னு பேசலாம் வாங்க. கலகலன்னு யோ உனக்கு தூக்கம் வரலன்னா உன் வீட்டுல நாய்க்குட்டி இருக்கு, நாய்க்குட்டிக்கு போய் பேசு. கலகலன்னு பாத்திரத்தை ரெண்ட உருட்டி விட்டு கலகலகலன்னு சும்மா எதையாவது வந்து பேசுங்க. கலகலன்னு பேசுறாரு அவரு. சரியா? நைஸ் நைஸ். ஐ திங்க் we had a good conversation நினைக்கிறேன். Yes, good conversations. Thank you all. Thank you all seriously. விக்னேஸ்வரி, thank you. வாங்க போய் மான் கராத்தே போடுங்க. சரி பிரசாந்த் ப்ரோ, நான் டிஎம் அனுப்பிச்சிருக்கேன், அதையும் பாத்துருக்கேன். ஓகே, எனக்கு நம்பர் கேட்டிருப்பாப்ல. ஆமா, எனக்கு எல்லாம் ஞாபகம். நம்பர்லாம் கேட்கலாம் டாம், நான் வந்து இங்க பேச முடியாது, அதனால அதை டிஎம் பண்ணேன். ஓகே நண்பா, கண்டிப்பா நண்பா. ஒண்ணும் இல்ல, அவர் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டத்தை நீங்க வந்து குறை சொன்னீங்க, அதுதான் உங்களுக்கு சோறு அனுப்புறேன், அட்ரஸ் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சிருவாப்ல. அதானே சார்? அடே அது நான் இங்கேயே சொல்லிடுவேனே. சரி பிரசாந்த், நீங்க வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீக்கர் தானே, டாபிக்கே இல்லனால 1 மணி நேரம் பேசுவீங்களே, உங்களால முடிஞ்சா அந்த 4வது ரோல 3வது வந்து ஒரு தலைவர் உட்காந்துருக்காப்புல, கண்ணத்துல தாடியில கை வச்சுட்டு மைட்டியஸ்ட்னு, முடிஞ்சா அவர் பேச வைங்க பாப்போம். உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன், உடனே உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்புறேன். அப்படியா? ஆமா. ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லார்ட் டேவிட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரினசன்ஸ் ஜாலினஸ் ஃபேன் அக்கவுண்ட் இஸ் நாட் அஃப்ரேட். என்னங்க அவர் எல்லாத்துலயும் இருக்காருண்ணா, யாருன்னே தெரியல. ஐயா ஊர்ல ஒரு 200 பேர், ஒரு 150 பேர் சேர்ந்தா கூட தலையம் போய் குத்த வச்சு உட்காந்துறாப்ல. தலையம் மானிட்டரி பெனிஃபிட்டுக்கு தான் உட்காந்துருக்காப்ல, ஃபாலோவர்ஸ் வேணும். அது வந்து ஒரு இலவு ஸ்பேஸா இருந்தாலுமே சரி போயிட்டு உட்காந்துறாப்ல. டேய் மைட்டி, யாரா நீ? டேய் தம்பி, டேய் என்னடா இது விரலாம் நின்று இருக்குற? காசு வேணுமா? சரி இங்க வா, ஏதோ ஒன்று பண்ணுவா. முடிஞ்சா பேசுவீங்க. 1000 ரூபாய் பார்த்ததே இல்ல டாம். யாரு டாம் அவரு? இல்ல நான் அவர் நான் நிறைய இதுல நான் இந்த மண்டையை பார்த்திருக்கேன் நானு. ஆமா கரெக்ட் நான் பார்த்திருக்கேங்க. நான் அந்த மண்டையை பார்த்திருக்கேன் நான். இவர் யாரும் ஃபாலோவும் பண்ண. ஐயோ ஆமாங்க, ஃபாலோ பண்ணிருக்காங்க. எங்க இந்த சீசன் ஆரம்பத்துல இங்க பாருங்க, பேசி மூச்சு முட்டை பேசிய நானே ஒரு 3500 ஃபாலோவர்ஸ் தான் ஏத்திருக்கிறேன். ஆனா தலைவன் ஒண்ணுமே பண்ணாம கிட்டத்தட்ட 3500 ஃபாலோவர்ஸ் ஏத்திருக்காப்ல. அப்ப யாரு பெரிய ஆளு? அத நீங்க புரிஞ்சுக்கணும். அவருதான் தலைவன் வந்து இப்படி ஏமாத்து கல்லாட்டம். பிரசாந்த் ப்ரோ, நீங்க டாமோட இன்னொரு ஸ்டார்டிங்ல பார்த்தது இல்ல, இங்கிலீஷ் பேசலாம் போய் பேசிட்டு வருவாங்க. அப்படியா? ஓ ஐ அம் டாம் அப்படின்ட்டா? ஆமாமா. ஓ ஐ சீ. ஓஹோ. ஐயோ அதெல்லாம் அப்படி கிடையாது, வேற கதை. விக்னேஷ் என்ன ஏய் விக்கி, எப்படிடா இருக்க? இப்பதான் பாக்குறேன் நான் உன்னை. நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாரிங்க, உங்ககிட்ட நான் கொண்டாட்டத்துல மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் கொண்டாட்டம் போலங்க, ஏன்னா போயிட்டு வந்தா ஒரு 3000 ரூபாய் செலவாகுது. ஓகே, யோசிச்சேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஜாக்குக்கு சமைச்சும் கொடுத்தாச்சு, ஜாக் கிட்ட பேசியாச்சு, அப்புறம் திரும்ப நான் எதுக்கு வந்து கொண்டாட்டத்துக்கு போகணும்? அவ்வளவுதான். என்ன ஏதாவது ஒரு மீனிங் இருக்கணும்ல. நம்ம காசை போட்டு போறோம், ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்க, பிஆர் அக்கா இன்னைக்கு போனால், அங்க போய் அவங்க கிட்ட பேசினாலும் இவங்க போட பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு இருக்கு எனக்கு. சரி யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணுவோம் பிரசாந்த்.
இல்ல ஷூர் நான் ஃபர்ஸ்ட் நான் இவங்கள மாதிரிலாம் பேச மாட்டேன். பட் நோ டெஃபினெட்லி வில் டூ சம்திங் இல்ல யூஸ்ஃபுல். இல்ல இல்ல வி வாண்ட் டு எனக்கும் இந்த இந்த பாப்பாய் சிரிக்கிறாரு. இந்த 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 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வருஷம், அதனால ஏதாவது பண்ணுவோம். ஐயா நான் ஆமா அதுக்கு ஆமா. சிரிக்கலைங்க. நான் இவங்கள ஏதாவது மாதிரி நான் பண்ணுவேன் கிடையாது. நீ சொன்னாங்களா அதுக்கு அது சரி. அதாவது என்னுடைய நம்ம செய்கை ஏதாவது பண்ணுவோம். பயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்லங்க ஏங்க, ஒருத்தவங்களால ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா வந்து யூஸ் பண்றதுல அவ்வளவுதான். தவறு இல்ல கிடையாது. இது எல்லாமே இப்ப மியூச்சுவல் பெனிஃபிட் என்னால தாங்க. அவருக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சூப்பர். எனக்கு அவரால ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். டன். தட்ஸ் ஆல். ரைட். எண்ட் ஆஃப் த டே வந்து the connections that what we are building out ட்ரூ here, அவ்வளவுதானே. ட்ரூ ட்ரூ. இப்ப வந்து எங்க ட்ரெண்ட்ஸ் வந்து பேசினாப்ல பாத்தீங்களா, நான் சும்மா வந்து பேசுறது இல்ல. தலைவன் வந்து சொன்னது ஒண்ணுதான். ஆல்ரெடி சொன்ன ஐடியாவை மாத்தி எனக்கு தெரியும் 10,000 ரூபாய் கட்டினா போதுன்னு உடனே அங்கேயே பிரசாந்துக்கு மண்டையில பல்ப் எரிஞ்சிருக்கும். ஏன்டா டேய், இல்ல என்னடா அதுதான் இது? எனக்கு எனக்கு சதுரங்க வேட்டை நட்டி உட்காந்துருக்க மாதிரியே இருந்தது. நான் அந்த உட்காந்து கேட்டிருப்பான்ல, இப்படி வந்தீங்கன்னா அந்த கலசு இங்க வந்ததுன்னா அந்த அந்த பவர் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படிங்க ஒண்ணு பயந்துருவான். ஓ அப்படிங்குவான்ல அந்த அந்த மாதிரி அந்த முடிவு நான். பிரசாந்த் சரி இல்ல ஓகேடா, இந்த இவனுங்களால இந்த நமக்கு ஐடியா எப்படி இருந்து சூப்பரா இல்ல இந்த ஐடியா எப்படி இருந்து சூப்பரா இருந்தது. இன்னும் 3 ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு அதை அன்லாக் பண்ணணும்னா பே பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரிதான். விடுங்க உடனே அதுல ஒரு ஓகே பனியன் கம்பெனில ஓகே இந்த ஆர்டர் மூலயமா ஒரு டைம் போடுறப்ப ஒரு 5 லட்சம், ஓகே 6 லட்சம், ரைட்டு, ஓகேடா செட்டில்ரா, நோ இஎம்ஐஸ்ரா, நோ கடன்ரா. அதாவது கம்பெனி லாபத்தை விட அவருக்கு சார்ஜ் ஜாஸ்தியா இருந்தான். நான் அடி பலமா உங்களுக்கு தெரியுமில்ல, எந்திரிக்க முடியாது. அப்புறமேட்டு இதுங்க ஏதாவது ஹோட்டல்லயே வந்து ஆர்டர் கொடுப்பானுங்க. நைட் ஓகே காலையில வந்து அவ்வளவுதான், ஒரு 150 ஊத்தாப்பம் சரி, 200 இட்லி சரி, 4 நாட்டுக்கோழி அவிச்சு ஓகே சரி, பொங்கல் ஒரு 100 சரி ஓகே எதுக்குடா அப்படின்னா, இல்ல வீட்டுல வந்து மஞ்சள் நீராட்டு விழா, ஓகே எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருப்போம். போன் பண்ணுவோம், போனை எடுக்க மாட்டான். டேய், அந்த மாதிரி நம்ம தலைவர் நம்பி நீங்க போய் ஓகே 600 ஓகே. பாஸ் ஒரு 10,000 டிஷர்ட் ஆர்டர் வந்திருக்கு பாஸ், பண்ணிடலாம் பாஸ், எல்லாம் பண்ணி வைக்கணும் பாஸ், கிளையண்ட் மட்டும் ஆளை காணும் பாஸ், பாஸ் இந்த டிஷர்ட் என்ன பண்றது பாஸ், தூக்கி வீசிடுங்க பாஸ். நான் ஒரே ஆர்டர் தான் டோட்டலா முடிச்சு கட்டிடுவேன். நாளைக்கு ஆமா, பிரசாந்த் ஆமா. நாளைக்கு ஒரு டாபிக் இல்ல அந்த பேசுவோம். கவுண்டமணி அந்த ஹோட்டல்ல பண்ணுவாங்களா அந்த மாதிரி போன் பண்ணாங்க. பிரசாத் 10,000 டீஷர்ட் 1 லட்சம் டீஷர்ட் அனுப்புறதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்க. நாளைக்கு வந்து அந்த பிரான்சைஸ் இருக்குல்ல, அத பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா வந்து எனக்கு வந்து அங்க ஒரு பயங்கரமான ஒரு அடி வந்து ஒண்ணு விழுந்துச்சு. அதுல இருக்க உண்மைகள் என்ன, ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க டீ கடை போடணும்னு நினைக்கிறீங்களே, டேய் அதெல்லாம் வேணாம்டா அப்படின்றது. அப்படி இல்ல, ஒரு காஃபி ஷாப், கோசியா காஃபி ஷாப் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ஏடா காஃபி ஷாப் வந்து என்ன காஃபி மிஷின் ஆரம்பிச்சிருவீங்களாடா டேய், காஃபி ஷாப் அப்படிங்கிறது இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் இப்ப யோசிச்சுக்கிறேன் இதுக்கு கடை வச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே 5 வருஷம் ஆச்சு, ஆனா எனக்கு படுற அடி எனக்கு தான் தெரியும். அதுதான் பிரதர். இல்ல ஒரு கார்னர்ல, ஸ்ட்ரீட் கார்னர்ல நல்ல கிளாஸ் போட்டு காஃபி ஷாப் உள்ள ஏர் கண்டிஷனிங்கோட 10 சீட்ஸ் போட்டு காஃபி ஷாப். டேய் அது மட்டும் கிடையாது, அந்த டஃப் அண்ட் அந்த கண்ணாடி போடுறது, அந்த டஃப் அண்ட் கிளாஸ் சுத்தி போட்டாலே 4 லட்சம் ரூபாய் ஆகுண்டா. ஏதாவது எவனுமே சொல்லியிருக்க மாட்டான். இவனுக்கு கண்ணாடின்னு என்ன நினைச்சுக்குவானுங்கன்னா, சரி கண்ணாடி தானே, அது போயிட்டு வந்து அப்படி வாங்கிட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மாட்டலான்ட்டு அவன் சொல்லுவான். செயின்ட் கோபைன் டஃப் அண்ட் கிளாஸுங்க 12 mm, இது வந்து இங்க போட்டீங்கனாலே 90,000 ரூபாய் ஆகும், இது சுத்தியும் போடுற அப்படின்னா பண்ணித்தரேங்க, அட்டகாசமா பண்ணித்தரேன், 5 லட்ச ரூபா அப்படிங்குவான். வாட் அப்படிங்குவானுங்க. அப்புறம் சேர்ஸ், ஓ ஓகே நல்ல காசி சேர்ஸ் வேணும் எனக்கு, ஸ்டார்பக்ஸ் மாதிரி வேணும். அதுதான் சொல்ல ஓ ஓகே பிளக் பாயிண்ட் வந்து ஸ்டார்பக்ஸ்ல இருக்க மாதிரி வந்து வர ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு எல்லா டேபிள் கிட்டயும் நம்ம பிளக் பாயிண்ட் எல்லாம் வேணும். இதெல்லாம் நீ கடையை பண்ணி வச்சினா மொத்தம் 50 லட்ச ரூபா கடைக்கு மட்டுமே ஆயிரும் என்ன. அப்போ 50 லட்ச ரூபாய்க்கு வந்து 1 ரூபா வட்டி போட்டினாலும் 50,000 ரூபா. அப்போ அசல் ஆகிறதுக்கே உனக்கு வந்து 50,000 ரூபா வேணும். உனக்கு வந்து 4 பேர் உன்னை கண்டுபிடிச்சிருவான். அப்பா ஒரு இளிச்சவாயின் ஒருத்த காப்பி கடை திறந்துருக்கான், இவனை எப்படி இருந்தாலும் 6 மாசத்துல மூடிடுவான், அதுக்குள்ள நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போய் ரொம்பலாம் வேண்டாம், 50 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கிட்டு சார்ஜ போட்டு காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே கிடப்பானு பாத்துருக்கீங்களா ஸ்டார்பக்ஸ்ல. ஆனா ஸ்டார்பக்ஸ்ல வேலை பார்ப்பேன் பிரசாந்த். ஓகே போனா
ஒரு 2000 to 2500 ரூவா கண்டிப்பா செலவாயிரும். பந்தாவா அதுதான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கலாம். ஓகே. நான் போவேன். கடந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு Starbucksல மட்டும் ஒரு 50,000 ரூவா to 1,00,000 ரூவா அழுதுருப்பேன்னு நெனைக்கிறேன் நானு. அது நீங்க பண்ண தப்பு. உங்கள யார் அவ்வளவு செலவு பண்ண சொன்னா? ஒரு நீங்க காஃபி திருப்பூர் வாங்க. வாங்கிட்டு அப்படியே உட்கார வேண்டியதானே? தப்புதான். இல்ல டாம்சஸ் நீங்க திருப்பூர் வாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் 10 பேக்கரி இருக்குது. நம்ம அவ்வளவுலாம் செலவே பண்ண வேண்டியது இல்ல. நம்ம கடையே இருக்குது. டீ குடிச்சு எனக்கு போலாம். கோயம்புத்தூர் அரமா பேக்கரி வாங்க. எத்தனை நேரம் உட்காரலாங்க? ஏனுங்க நீங்க ஆமா. போங்க. டேய் முடிச்சுட்டாங்க போங்க. அதுக்குன்னு ஆனா ஸ்டார்பக்ஸ் வந்து அரமா பேக்கரி கூட கம்பேர் பண்றீங்க போற டேய். என்ன டேய் bro, நீங்களே டேய் சொல்லுங்க. ஸ்டார்பக்ஸ் அவன் குடுக்குற காஃபிக்கு டேய் நம்ம ஊர்ல குடுக்குற அரமா பேக்கரி காஃபி எவ்வளவோ பரவாயில்ல. டேய் சத்தியமா சொல்றேன். அதாவது நான் என்ன ஸ்டார்பக்ஸ்னா சொல்றேன்னா, நாங்க முதல்ல ரெகுலரா யோ அது வந்து ஒரு மீட்டிங் ஸ்பாட்யா. அது வந்து ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப்பே இல்லையா? அது உங்களுக்கு புரியுதா இல்லையாயா? கரெக்ட். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்பக்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்யா. அது எவனுக்கு அப்படின்னா அதுல காசு பண்ண தெரிஞ்சவனுக்கு தான் ஸ்டார்பக்ஸ். அதாவது பிசினஸ் மீட்டிங்க்கு ஒரு ஒரு நாள் நீ போற அப்படின்னா if you are spending 1500 rupees you should be able to get back at least 20,000 rupees from that. அதுக்கு தான் if you don't have an office for yourself அதை வந்து நீ ஒரு டெம்பரரி ஆஃபீஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்பக்ஸோட அவைலபிலிட்டியே. இதை யாருக்கிட்ட நீ பார்க்கலான்னா கொரியன்ஸ் வந்து உட்காந்துருப்பானுங்க. இங்கே போனீங்கன்னா ஃபினிக்ஸ் போனீங்கன்னா கொரியன்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க. அவனை பார்க்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீடு மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். அவன் பாட்டுக்கு வந்து லேப்டாப் போடுவான். உட்காந்து நீட்டாக உட்காந்து அவன் பாட்டுக்கு கோடிங்க அந்த காசை பண்ணுறதுக்கு அவன் பாட்டுக்கு ஆரம்பிச்சிருப்பான் ஒரு ஓரத்தில் உட்காந்து. நம்மளது என்னன்னா இந்த பழைய ஹெச்பி லேப்டாப் எடுத்துகிட்டு வர்றது இவனுங்க என்னென்ன குளிக்காம கிளிக்காம பழைய ஜீன்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஒன்று போட்டு ஹெச்பி லேப்டாப் ஒன்று எடுத்துகிட்டு வர்றது. இல்லை அந்த பழைய அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஆப்பிள் லேப்டாப் எடுத்துட்டு வந்து நடு இதில் அதாவது இவனுக்கு என்னன்னா வர்றது என்னன்னா பொண்ணுங்களுக்கு வந்து பொண்ணுங்க வந்து இவனை பார்க்கணும் அவ்வளோதான். இவன் பாயிண்ட் அதுதான் என்ன வேற ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலராக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கிறது. வாங்கிட்டு வந்து போட்டு ஓ டூட் யா ஐ எம் டூயிங் த கோடிங் அப்படிங்கிறது எதுவுமே பண்ண மாட்டான். அங்கே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டானுங்க. நான் இப்போ கோயம்புத்தூர்ல ஸ்டார்பக்ஸ் போயிருந்தேன். எவனோ பக்கத்தில் உட்காந்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க் கூட அளவா பேசுவான். இவனுக்கு 2 பேர் உட்காந்துட்டானுங்க. நான் எப்பவுமே நான் போய் உட்காந்துட்டு நான் நக்கலுக்குன்னு என்னன்னா நம்ம இந்த தமிழ் மீம்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். நாங்க போய் பரிதாபங்கள் தான் பார்த்துட்டு இருப்பேன். இவனை அப்படியே காண்டா பார்ப்பானுங்க. தமிழ் கண்டென்ட் பார்த்து டென்ஷன் ஆயிடுவானுங்க. ஏன்னா ஒன்லி இங்கிலீஷ். ஏன்னா ஸ்டார்பக்ஸ் இல்லை ஒன்லி இங்கிலீஷ். நான் போய் எப்பவுமே ஒரு காஃபி குடிப்போம். அது நமக்கு இப்போ குடிக்கிறது என்னன்னா காஃபி வித்தவுட் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். அது குடிக்கிறோம்னா அது நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஆகும். விஷம் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை வந்து டிப்ளமேட்டிக்கா நீங்க பார்க்கணும்னா அது வந்து அதுதான் நான் யோசிக்கிறேன். நான் விஷம் சரி தான். ஓகே ஏதாவது மோக்கா பிராப் ஏதாவது சொல்லுவாப்பலன்னு பார்த்தா பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் செராமிக் கப்ல அது உட்கார்ந்தீங்கன்னா 3 மணி நேரம் நீங்க குடிக்கலாம். சாராயம் மாதிரி நல்ல வந்து பட்ட சாராயம் மாதிரி 3 மணி நேரம் நீங்க குடிச்சிட்டே இருக்கலாம். அது தீரவும் தீராது எப்பவுமே. நீங்க சூடு பண்ணி கூட குடிக்கலாம். போய் உட்காந்துட்டா நீங்க பக்கத்துல உட்காந்துட்டானுங்க. இந்த பக்கம் 2 லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கான். டூட் தட் கோட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. வாவ் யா தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ அப்படிங்கிறானுங்க. இவனு வச்சிருக்கிற ஹெச்பி லேப்டாப்ல கோடிங் ஒர்க் ஆகுறத விட எனக்கு அந்த லேப்டாப் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டு. என்ன இவனுக்கு மூஞ்சியில பார்த்தா கோடிங் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா கோடிங் பண்றவன் இந்த வாயே பேச மாட்டான். இவனுக்கு என்னன்னா ஏதோ சேட் ஜிபிடி கண்டுபிடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. என்ன 2 பேருமே அப்படின்னா 5 நிமிஷம் ஒரு பேசுறது அப்புறம் நம்மளை பார்த்து சிரிக்கிறது. டேய் எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. நான் அதுக்கு தான்டா லேப்டாப்பே கொண்டு வரது. நான் கொண்டு வரதே ஃபோன்ரா. நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன்டா. உங்களுக்கு என்னடா குடையுது? கம்முன்னு தான் இருங்களேன்டா. சரி நாம போறது எதுக்குன்னா இவனுக்காண்டி இந்த ஹெட்ஃபோன் எடுத்துட்டு போறது சின்ன ஹெட்ஃபோனு. அது காதுக்குள்ள மாட்டிட்டா உனக்கு தொல்லையே இருக்கக்கூடாது. அந்த ஹெட்ஃபோனை தாண்டி கேட்குது. நான் பாட்டு சிவனேன்னு வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா இன்னைக்காவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். போனேன் அப்பா இன்னைக்கு ஒரு 100 ரீல்ஸ் பார்க்கலாம். என்னென்னதான் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். என்னென்னதான் லேட்டஸ்ட்டாக ரீல்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்படின்ட்டு உட்காந்து நான் பாட்டு ஸ்வைப் பண்ணி நான் பாட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன். எனக்குன்னு ஒரு சேர் இருக்குது ஓரத்தில். நம்ம போனாலே நம்ம அழகு பார்ப்பாங்க. சார் வணக்கம் சார் அப்படிங்குவாங்க. ரைட்டு. ஆனால் நம்ம வழக்கம் போல் அப்படின்னா போதும். அது சொல்லவே வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு வந்துடும். அங்கே பாட்டு பில்லை கட்டிட்டு வந்து சாராயம் மாதிரி தான் 143 அந்த மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு நல்லா ஸ்டார்பக்ஸ் போனோம்னா அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன போடணும். அவளுக்கு தெரியும் அந்த விஷம் தானே ரைட் போடு அவ்வளோதான் கொண்டு வந்து வச்சிருவாங்க. இப்படி ஒரு குரூப்பு. அப்புறம் இன்னொரு குரூப்பு இவன் ஒன்று ஒரு நாள் போயிருந்தேன். இந்த லவ்வரோட வந்தானா அவன் லவ்வரா கேர்ள் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. என்னன்னு கூப்பிட்டான் தங்கம்னு என்னமோ கூப்பிட்டான். தங்கம் அவனுக்கு வந்து இவர் ரீல்ஸ் இவர் வந்து என்னன்னா இவன் என்னன்னு தெரியல. அவன் என்ன லவ்வரன்னு அதான் அவளுக்கு வந்து இவர் ரீல்ஸ் எடுக்கிறாரு. ஏய் இது கரெக்டா இருக்கா இந்த பொசிஷன் தங்கம் கொஞ்சம் திரும்ப தங்கம் அப்படின்ட்டு
எல்லா சேர்லயும் உட்காந்துட்டான். ஏன்டா ஆள் இல்ல. அங்க வந்து ஆள் இல்ல. அன்னைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்ல. ஏன்டா அதுக்கு நீ எல்லா சேர்லயும் உட்காருவீங்களாடா? அ அது ஸ்டார் பக்ஸா இல்ல இது என்னடா கல்யாண மண்டபமா? அது என்னடா? என்னதான்டா நினைச்சிட்டீங்க நீங்க? என்ன? ப்ரோ இது நம்ம கோயம்புத்தூர்லீங்களா? கோயம்புத்தூரே தாங்க. ம். தங்கம்னு அதான் சொன்னீங்களா? அதான். தங்கம். இங்க இங்க பரவாயில்லைங்க. இங்க என்னன்னா, இங்க முக்காவாசி என்னன்னா, நம்ம ப்ரொடியூசர்ல ஏமாத்துறதுக்கு டைரக்டருக்கு வந்துருப்பாய்ங்க. ஆமா. நான் நெறைய நெறைய யூடியூபர்ஸ பார்த்திருக்கேன் பிரசாந்த். ஆமா. அதே ஆமா. மாரி இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு இது இன்வெஸ்ட்மென்ட் நான் ஒருத்தன பார்த்துருந்தேன். ரீல்ஸ்ல ஒருத்தன் பார்த்துருந்தேன். இந்த இன்வெஸ்ட்மென்ட் பத்திலாம் ரொம்ப பேசுவான். ஒருத்தன வந்து கம்ப்ளீட் மண்டை விட்டுருந்தான். எனக்கு தெரியும். இன்னைக்கு நைட் இவன் 10,00,000 போயிருவான். ஏன்னா, அவன் எப்படின்னா, இவன் தான்டா ஜீசஸ் அப்படிங்கிற அந்த அந்த மீட்டர்ல உட்கார்ந்திருந்தான். எது எதுக்கால உட்கார்ந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இவன் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் திருப்பி சதுரங்க வேட்டை தான். உட்காந்து பேசுறான். சார் இது பண்ணி இப்படி இன்வெஸ்ட் பண்ணி அப்படி அந்த அது வந்து போர்ட்ஃபோலியோ வந்து 4ஆ பிரிச்சு இப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னு பேசிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபுல்லா கேட்டிருந்தானுங்க. அந்த ஒரு குரூப்பு. உண்மையாலுமே வேலை செய்ய வர்ற குரூப்பு. உண்மையாலுமே கேஷுவலா ஜாலியா இருக்கறதுக்கு வருவாய்ங்க. அதுதான் ரியல் ஸ்டார்பக்ஸ் குரூப். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அல்ட்டிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பான். ஜாலியா உட்காந்து நியாயம் பேசுவாய்ங்க. ஃபன் பண்ணுவாய்ங்க, போயிருவாய்ங்க. இப்ப என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றானுங்க. இந்த 2 மாசமா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாப்பிள பொண்ணு பார்க்கறதுக்கு ஒருத்தன் ஆள் பார்த்தோன்னா, உட்காந்துட்டு வந்துட்டாரு, வந்துட்டாரு, வந்துட்டாரு அப்படின்ட்டே இருந்தானுங்க. என்னடா வந்துட்டாரு, வந்துட்டாரு அப்படின்னு. நம்ம பக்கத்துல உட்காந்துருந்தானுங்க எல்லாம். இந்த டேபிள் மேலேயே உட்காந்துருந்தானுங்க. வந்துட்டாருன்னா, அவன் பார்த்தா ஆளு விட்டா கழுத்து பட்டன்லாம் போட்டிருப்பானாட்டுக்குது ஆளு. அப்படியே வராரு அப்படி ஸ்மார்ட்டா வராரு அவரு. அவனை பார்த்தா நம்மளால சிரிப்பே தாங்க முடியல. அவன் கிட்டிங்லாம் பார்த்தா சட்டி மாதிரி கட்டிங் பண்ணி வந்திருந்தாரு. மாப்பிள இது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஏதோ ஒரு ஸ்ரீபெரும்புதூர் ஏதோ கம்பெனியில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டைரக்டராக இருக்காரு அப்படின்ட்டு வந்து பொண்ணு பார்க்குறதுல இப்போ நடக்குதாங்க. ஆமா 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 ஆமா. எல்லா ஸ்டார் மீட்டப்ஸ் பக்ஸில் எல்லாமே ஸ்டார்பக்ஸ் தான். பட் ஆமா. சி ரியலி ஸ்டார்பக்ஸ் வாட் ஸ்டார்பக்ஸ் இஸ் ஃபார் இஸ் இட் இஸ் நாட் ஃபார் ட்ரிங்கிங் காஃபி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வந்து உட்காந்துட்டு யூ ஹாவ் டு இங்க அப்சர்வ் நம்ம இப்படி பீப்புள். பேசுறோம்ல பிரசாந்த், இங்க பேசுறோம்ல. நான் தாய்லாந்து போனப்ப அதே ஸ்டார்பக்ஸ பாக்குறேன். ஒருத்தே அதை மதிக்க மாட்டேங்கிறான். அதை தாண்டி மத்த கடையில எல்லாம் அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஸ்டார்பக்ஸ்ல எங்க ஊர்ல எல்லாம் இதை ஒரு பெருமையா ஒரு இதா பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இல்ல ஏன்னா அங்க வந்து உண்மையாலுமே நிறைய பேர் நல்லா பண்றானுங்க. அதனால அதை ஒண்ணு டம்மியா பாக்குறானுங்க. நம்ம அது அந்த அந்த ஒரு இடம் தானே கிளீனா இருக்குது நம்ம போய் உட்கார்றதுக்கு. வேற எங்கேயாவது போய் டாம் பிரசாந்த் ப்ரோ, நீங்க நம்ம ஊர் சொன்னீங்க, எங்க தாய்லாந்து சொன்னாங்க. நியூயார்க்லயே வந்து மேனாட்டன்லயே வந்து எவ்வளவு அதை மதிக்கல தலைவர. இல்ல ப்ரோ ஸ்டார்பக்ஸ் அப்படின்னா வந்து உள்ள எம்டியா இருந்துச்சு. நான் போனப்ப தலைவனுக்கு எத்த காத்தணும் தலைவன் வந்து போயிருக்காப்ல. யோ பிரதர் நியூயார்க்கெல்லாம் வந்து பிரதர் அப்படி சொல்லலையா, நான் சொல்றது என்னன்னா டிஃபரன்சியேஷன் சொல்றேன். இல்ல பிரதர், நியூயார்க் என்னன்னா, நியூயார்க் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஸ்மால் பிசினஸஸ். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க இப்போ காஃபி ஷாப் இருக்குன்னா அந்த சின்ன காஃபி ஷாப்புக்கு அதிகம் ப்ரியாரிட்டி இருக்கும். நீங்க அங்க வந்து பெரிய செனட்டர் போவான், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாக்ல வந்து பெரிய பேரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடையை ஓப்பன் பண்ணியிருப்பானுங்க. அதுக்குதான் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அல்லும். அந்த மாதிரி ஊரு ப்ரோ நியூயார்க்கு. அண்ட் இன்னொன்னு அது பிரதர் அங்க கல்ச்சரே வேற ப்ரோ. ஊரே ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்குது. அவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பிரதர். அவங்க கூட எல்லாம் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது பிரதர். நம்ம சும்மா இங்க வாய்க்கு வேணா பேசிக்கலாம் பிரதர். அவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பிரதர். நம்ம தேர்ட் வேர்ல்டு பிரதர். நம்ம செகண்ட் வேர்ல்டு கூட இல்லை. வி ஆர் தேர்ட் வேர்ல்டு. அவ்வளவுதான். நம்மளோட குவாலிட்டிக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசிக்கா கிளீன்னஸ் வேணும்னா ஷாப்பிங் மால் போறோம். ஏன் எல்லாரும் ஷாப்பிங் மால் போறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவன் இங்க பார்க்காதான் அங்க பாக்குறான். அவ்வளவுதான். பேசிக் கிளீன்னஸ், டாய்லெட்ஸ் கிளீனா இருக்குது, இதுக்கு தான் அங்க போறான். இப்ப பப்ளிக் பார்க்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்ததுன்னா எவனுமே ஷாப்பிங் மால் எவ்வளவு கூட்டமெல்லாம் இருக்காதுங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் எது சொன்னேன், இட்ஸ் நாட் பிகாஸ் நாங்க போனோம் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. இல்ல புரியுது. டிஃபரன்சியேஷன் மட்டும் தான். என்னன்னா இங்க நம்ம வந்து பெருசா பாக்குற விஷயம் வந்து அங்க வந்து எதுவுமே மதிக்கிறது கிடையாது. ஸ்டார்பக்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி எம்பேச்சு கொஞ்சம் கேளுங்க ஐயா. ஐயா வைத்தீஸ் அதுக்கு முன்னாடி ஜீன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து வெங்காயம் போட்டோ வச்சுட்டு வந்திருக்காப்ல. தாத்தா சொல்லுங்க. அப்ப வந்து இவர் இந்த மாறுவேடத்துல தான் சுத்திட்டு இருக்கிறாப்ல. என்ன கதை தாத்தா? ஏன் தாத்தா வந்து இன்னைக்கு வெங்காயமா வர தாத்தா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உங்களை உரிச்சா கடைசியில ஒண்ணுமே இல்லையா? அதான் உரிச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன?
ரைட்டு. என்ன தாத்தா ஏன் இந்த மாதிரி மாறு இடத்துல சுத்திட்டு இருக்கீங்க இப்போ? சும்மாப்பா இல்லாட்டாவது அந்த ஒரு சும்மா எடுத்து எடுத்து போட்டுட்டு தம்ஸ்னா இல்ல தாத்தா இது சொன்னார் அது சொன்னாருன்னு நான் ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டேன். யூடியூப்ல போட்டு விட்டுறாங்க அதுக்குதான். நீங்க வந்தாலே கதை விடுற போறாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஏய் உங்க சைட் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தேன். கொஞ்ச நேரம்னா ஒரு 9-10 மணிக்கு லோகோல பட்டுட்டு இருந்துச்சு. அது ஆல்வேஸ் அடிப்படுறது ஆல்வேஸ் அடி வாங்குவோம், நாங்கள் வந்து ட்ராக் பண்ணுவோம், அவ்வளவுதான். யாரு நீங்க வாங்கினா பரவாயில்ல, ஃபுல்லா எல்லாரும் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் கூட இல்ல அப்போ. பிரசாந்த் வந்தாப்புல பார்த்தாப்புல குடுகுடுன்னு ஓடிட்டாப்புல. அவர் 2 தடவை வந்து எழுப்பிட்டாப்ல. பிரசாந்த் வந்து 2:30 மணி ஆனதும் கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் நினைச்சாப்புல. நினைச்ச வாக்குல என்ன பண்ண அது பிரான்சைஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்பக்ஸ் நோக்கி அப்படியே ஸ்வைன்னு போயிருச்சு அமெரிக்கா வரைக்கும். யார் ஆரம்பிக்க போறீங்க பிரான்சைஸ்? யாருமே ஆரம்பிக்கல. பிரான்சைஸ்ல வந்து என்னென்னலாம் இருக்கு நாளைக்கு பேசலாம் அந்த டாபிக்னு எடுத்தோம். அது அப்படியே கண்டினியூட்டி ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியால சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் பிரான்சைஸ் நான் ஆரம்பிச்சேன். சரி, நான் தான் முதல் ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியா. எப்படி தான் இருந்துச்சு பிசினஸ்லாம், சேல்ஸ்லாம் வேற மாதிரியா? டார்ச்சர் இவங்களை வச்சு மேய்க்கிறது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், அதனால ஒரு பைசா ஏமாத்த முடியாது. பட் மெயினா ஃபேக்டரி வச்சிருந்தா அதுல இருந்து தான் பேஸ் எல்லாம் போகும். டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு நல்ல எல்லா இடத்துலயும். பிரான்சைஸ் லான்னு ஒண்ணு இருக்கு, அதை முதல்ல படிக்கணும். அதுக்கு ஆச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு படிச்சேன். அதுக்கப்புறம் பிரான்சைஸ் அக்ரிமெண்ட், அந்த லாயர் வந்து ஒரு அவருக்கு $1,700. பயங்கரம், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டு செட்டப். பட் ஜாலியா இருக்கும். இல்ல தாத்தா, இங்க நான் வந்து ட்ரை பண்ண கேஎஃப்சிக்கு, இங்க போரூர்ல ட்ரை பண்ணேன். இல்லப்பா, நானே ஒரு பிராண்ட் பண்ணேன்ப்பா. ஒரு ஓகே, நீங்க பிராண்ட் பண்ணீங்களா? 8 வருஷம் நடத்திட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த பேர்ல பிரான்சைஸ் ஆரம்பிச்சு, அதுக்கு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணணும். அதுல என்னோட கடை பேரு மெட்ராஸ் பேனியன்ட்ரி. மெட்ராஸ்ன்றது ஒரு ஃபிளேவரு அப்படின்ட்டாங்க, ஏன்னா மெட்ராஸ் சிக்கன் அப்படின்னு. இவனுங்களுக்கு மெட்ராஸ்ன்றது ஒரு ஊருப்பா, ஒரு ரீஜன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் எல்லாம் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆரம்பிங்க ஒரு பிரான்சைஸ். சரி தாத்தா, என் ரெஸ்டாரண்ட் பிரான்சைஸ் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு கேக்குறப்ப நான் சொல்லித்தரேன். நான் மெசேஜ் அனுப்புறேன் உங்களுக்கு. டாம் காஃபி ஷாப் போடுங்க. சொல்லுங்க சார். காஃபி ஷாப் போடுறேன். இலவசமாக அடி வழங்கப்படும் போடுங்க, சூப்பரா வருவாங்க எல்லாம். டாம் உனக்கு இது கரெக்டா இருக்குமா? ஆஹா, நான் பிரசாந்த் போயிட்டாருன்னு என்ன அடிக்க ட்ரை பண்றீங்களா ப்ரொஃபசர்? அடி இடி மாதிரி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். அது பிரசாந்த் 2:30 மணி வாக்குல போலான்னு ட்ரை பண்ணாப்ல. நீங்க வந்ததும் அப்படியே கை மாத்தி விட்டுட்டு இதுதான்டா சான்ஸ் தலைவன் குட்டு 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 போயிட்டாப்ல. போற மாதிரி பேசிக்கினே இருந்தாரு, நானும் கேட்டுட்டேன். இந்நேரத்துக்கு கால் யார் வந்திருப்பான்? இல்ல பார்க்கவே இங்க இருக்காங்க, அவங்க காலையில பேசுறேன்ட்டாங்க. ப்ரொஃபசரும் கால் பண்ணாரு, அவரும் இங்கிட்டு தான் இருக்காப்ல. ஒருவேளை கார்த்திக், ஓஹோ, இல்ல மேபி அந்த போலீஸ்காரோ இல்ல கார்த்தியோ திடீர்னு போனா அப்படின்னா வந்து போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். ஓகே, பாவம் தெரியல நம்மளுக்கு. ஐபோன்ல நோட்டிபிகேஷன் காமிக்காது, 10% மட்டும் காமிக்கும் நம்மளுக்கு. கரெக்ட், பேட்டரி லோன்னு. சரி, ஓகே, கடை மூடுது, நான் மூடுங்க. ஓகே, அவ்வளவு